அதிமுகவில் நடக்கப் போகும் சம்பவங்களை பொறுத்திருந்து பார்க்குமாறு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூர் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக பற்றி பேச தமக்கு தகுதி உண்டு என்று தெரிவித்தார். அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர். ஆனா அந்த கட்சிக்குள்ள என்னென்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது அவருக்கு நன்றாக தெரியும். எனவே நாங்க அதிமுகவை பத்தி விமர்சிக்கல, என்ன அதை பத்தி பேசுவதற்கு தகுதி, அப்ப திமுகவை பற்றி பேசுவதற்கு எடப்பாடிக்கு என்ன தகுதி இருக்கிறது? திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சிப்பதற்கு, தமிழ்நாடு முதலமைச்சரை பற்றி விமர்சிப்பதற்கு எடப்பாடிக்கு தகுதி இருக்கிறது என்று சொன்னால், அதிமுகவை பற்றி பேசுவதற்கு ரகுபதிக்கு நிச்சயமாக தகுதி உண்டு. அங்க என்னென்ன கூத்துகள் நடக்கப் போகின்றன என்பதை பொறுத்திருந்து பாருங்க. என்னென்ன புரட்சி வெடிக்கப் போகிறது, என்னென்ன கூத்து அரங்கேற்றப்படுகிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்க. சென்னை கொளத்தூரில் 9 ரூபாய்க்கு 3 வகையான துணிமணிகள் அல்லது 3 ஜோடி காலணிகள் என்ற விளம்பரத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட கடை திறந்த சில மணி நேரங்களிலேயே மூடப்பட்டுள்ளது. பேப்பர் மில் சாலையில் உள்ள அந்த கடைக்கு நேற்று இரவில் இருந்தே பொதுமக்கள் வர ஆரம்பித்ததால் காலையில் 500க்கும் மேற்பட்டோர் கடை முன்பாக திரண்டனர். காலை 9 மணிக்கு திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடை திறந்தும் தங்களை உள்ளே அனுமதிக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். பிளானிங் இல்லாம பண்ணிட்டு 3 மணில இருந்து ஜென்ஸ்ல இருந்து லேடிஸ்ல இருந்து குழந்தை குட்டில இருந்து எல்லாமே நிக்கிறோம். எங்களோட எனர்ஜிக்கு என்ன பதில் சொல்றீங்க? இப்ப திடீர்னு வந்து நீங்க ஓபனிங் கிடையாதுன்றீங்க. அப்ப என்ன பிளானிங்? நீங்க நாளைக்கு வந்து இத சொல்லுங்க, நாளைக்கு இதோட கூட அதிகமா வரும். அடிக்கிறாங்க. எதுக்கு அடிக்கிறீங்க? தப்பு யார் மேலங்க? யார் எதுக்கு அடிக்கிறீங்க? எல்லாருமே மக்கள் தாங்க. அந்த 9 ரூபான்றது இந்த காலத்துல கூலி வேலை செய்றவங்க வாங்கக்கூடிய காசு, அதுக்குதான் எல்லாரும் வரது. எதுக்குங்க அடிக்கிறீங்க? மேலும் குறிப்பிட்ட சிலரை மட்டும் அனுமதிப்பதாக கூறிய இளைஞர்கள் காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தியதாகவும் கூறுகின்றனர். மட்டும் உள்ள போறாங்க. கார்ல வந்தவங்க மட்டும் தான் உள்ள போய் எடுக்கிறாங்க. இப்ப யாரோ ஒரு சார் வந்தாரா உள்ள போய் எடுக்கிறாரு, கேட்டுக்கோங்க. அதெல்லாம் அவங்கள எல்லாம் எடுக்க விடுறாங்க. ஏன்னா 5 மணில இருந்து வெயிட் பண்றோம்னா எல்லாம் பார்த்து தான் வரும். இவ்வளவு கூட்டம் வருது. 8 மணிக்கு உள்ள விட்டேன்னா 2 hours போயிடுவேன். எல்லாம் கட்ட கட்டணும், டோக்கன் போலீஸ் அடிக்கிறாங்க. இதனால் கடையின் முன்பு சலசலப்பும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்ட நிலையில் காவல்துறையினர் கடையை மூடி நடவடிக்கை எடுத்தனர். பிரதமர் மோடி 3வது முறையாக பொறுப்பேற்றதை தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலும் பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். திருவண்ணாமலையில் மீண்டும் மோடி என்ற வாசகத்தை அகல்விளக்கேற்றி வைத்து கட்சியினர் கொண்டாடினர். காஞ்சிபுரத்தில் பட்டாசு வெடித்தும் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க ராஜவீதிகளில் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக சென்றும் பாஜகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மற்றும் சிவகங்கையில் பட்டாசு வெடித்தும் மக்களுக்கு இனிப்பு வழங்கியும் பாஜகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்.